Morning students. Today we are going to learn about ER model. So generally we use an ER model to know the concept of database design, and this model consists of a collection of entities where each of these entities will be interconnected with each other with conditions and dependencies. One entity is depend on another. இப்போ ER மாடல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேருக்கு நம்மளோட டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரில் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸை டிசைன் பண்ணுற கான்செப்டை தான் வந்து இந்த ER மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு என்டிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய கண்டிஷன்ஸை பொறுத்து ஒவ்வொரு என்டிட்டிக்குள்ளே இன்டர் கனெக்டடோடு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ER மாடலிங் பேசிக் கான்செப்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The basic concept of ER model consists of entity or entity type, attributes, relationship. There are the general concepts which help to create an ER diagram and produce an ER model. With the help of this, any database design can be created and viewed to know the concept in the database design. ஸோ இப்போ ER மாடலில் பேசிக் கான்செப்டில் வந்து நம்ம 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ், அதோடைய ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் பாருங்கள் இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ER டயக்ராமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை ER மாடலில் நம்மளோட டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிட்டி ஆர் என்டிட்டியோடைய டைப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், an entity can be anything, a real world object or animation which is easily identifiable by anyone, even by a common man. Example, if a company's database employee, HR, managers are considered as entities, where each of these entity will be having their own attributes. An entity is represented by a rectangular box. ஸோ என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டில் நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அனிமேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோடைய டேட்டாபேஸ். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்தோம்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ எம்ப்ளாயி இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், என்டிட்டியாக எடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு என்டிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே லாட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். எம்ப்ளாயி அப்படின்னா எம்ப்ளாயிக்கு நிறைய என்ன பண்ணுவோம், ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். எம்ப்ளாயி அப்படின்னா எம்ப்ளாயோடைய ஐடி எடுத்துக்கலாம், எம்ப்ளாயோடைய நேம் எடுத்துக்கலாம், எம்ப்ளாயோடைய சேலரி எடுத்துக்கலாம், எம்ப்ளாயோடைய டேட் ஆஃப் ஜாயினிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்ப்ளாயி. அதே மாதிரி மேனேஜர் அப்படின்னா மேனேஜர். ஸோ அவருடைய ஐடி நம்பர் என்ன, அவருடைய சேல்ரி என்ன, அவருடைய ஃபோன் நம்பர் என்ன, அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து என்டிட்டி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சாரி, அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த என்டிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸில் தான். ஓகேங்களா. என்டிட்டி அப்படின்னாலே ரெக்டாங்குலர் பாக்ஸ். அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்போது தான் நம்ம என்ன பண்ணோம், ஓவல் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே நமக்கு எக்ஸாம்பிளாக 2 எடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி ஒன்று, அடுத்து மேனேஜர். இது என்டிட்டி. இப்போ என்டிட்டியுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்டிட்டியுடைய டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி, என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்டிட்டியோடைய டைப்ஸ். இப்போ ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The strong entity is the one which doesn't depend on any other entity on the schema or database. And a strong entity will have a primary key with it, that is a unique ID which other entities will not have in their attributes. It is represented by one rectangle. In the above example, it is a strong entity because it has a primary key as the roll number, because for everyone roll number varies and it will not be the same. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிபெண்ட் ஆன் எனி அதர் என்டிட்டி அந்த ஸ்கீமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ப்ரைமரி கீ எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைமரி கீ அப்படின்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருந்தாலும் ப்ரைமரி கீ அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம்னா யூனிக்கலி ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யூனிக்கலி ஐடி வித் அதர் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு என்டிட்டியை நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த என்டிட்டியை யூஸ் பண்ணி அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக, அந்த ரெக்கார்டு டீட்டெயிலை ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி டேபிளில் ரோல் நம்பர்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சாரி, ஸ்டூடெண்ட் டேபிளில் ரோல் நம்பர்னு எடுத்துக்கணும். இப்போ
ரோல் நம்பர் அப்படின்னும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் தான் இருக்கும். அந்த ரோல் நம்பர் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர் தெரிஞ்சாலே போதும், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக் என்டிட்டி. ஸோ வீக் என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, a weak entity is dependent on other entities and it does not have any primary key like the strong entity. It is represented by double rectangle. ஓகேவா? ஸோ அப்போ வீக் என்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ரைமரி கீ மாதிரி, இது வந்து இதில் வந்து ப்ரைமரி கீ அப்படிலாம் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் டபுள் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இதோடைய சிம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது ஸ்ட்ராங்க்கு வந்து ரெக்டாங்கிள் சொன்னாலே அது மாதிரி இதில் வந்து டபுள் ரெக்டாங்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியர் த மார்க்ஸ் is the weak entity and there are no unique ID or primary key for that entity, so they are dependent on the existence of the entity. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்ஸ், இதுதான் மார்க்ஸ். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நோ யூனிக்கியோ ஐடிஆர் ப்ரைமரி கீன்னு சொல்லிட்டாங்க. இதில் ப்ரைமரிக்கியோ இல்லை யூனிக்கியோ நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இந்த மார்க்ஸ் அப்படின்ற போது இன்னொரு என்டிட்டியை வந்து கண்டிப்பாக இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அப்புறம் எக்ஸாம், அப்புறம் பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ இதெல்லாம் தெரியணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வேணும்னா அப்போ மார்க்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து வீக் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். Instances are the values for the entity. If we consider animals as the entity, their instance will be dog, cat, cow, etc. So an entity instance denotes the category values of the given entity. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து அதுக்கான இன்னும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதான் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹியூமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டாக், லயன், கேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜாப் அப்படின்னா என்ஜினியர், டாக்டர், லாயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஆக்டர்ஸ் அஜித், விஜய், விக்ரம். அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்னால் லேப்டாப், மொபைல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்டிட்டியோட இன்ஸ்டன்சஸ். என்டிட்டி அப்படின்னா ஹியூமன், அனிமல்ஸ், ஜாப், இதெல்லாம் என்டிட்டி. அதோட இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம attributesனால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். An attribute is the information about the entity and it will be describe, quantity, qualify, classify and specify an entity. An attribute will always have a single value. That value can be a number or character string. Attributes. ஸோ attributesல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ attributeல இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் என்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு என்டிட்டி இருக்குன்னா அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆட்ரிபியூட் அப்படின்றது ஸோ எதை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குவான்டிஃபை, அவருடைய குவாலிஃபை, அவருடைய கிளாஸிஃபை அண்ட் ஸ்பெசிஃபை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து அதோடைய ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்ரிபியூட் ஆல்வேஸ் வில் ஹாவ் சிங்கிள் வேல்யூ. ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ இருக்கும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேல்யூ கேன் பி நம்பர் ஆர் கேரக்டர் ஆகிய ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஆர் ஸ்ட்ரிங்காக கூட இருக்கும். ஸோ அதோடைய வேல்யூ அப்படின்றது. ஸோ ஆட்ரிபியூட்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் கீ ஆட்ரிபியூட், சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ், காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ், சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ், மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் இருக்குது. இதில் கீ ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீ ஆட்ரிபியூட் அப்படின்னும் போது ஜென்ரலி எ கீ ஆட்ரிபியூட் டிஸ்கிரைப் எ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி. அப்போ கீ ஆட்ரிபியூட் அப்படின்னும் போது ஸோ நம்ம வந்து ஒரு என்டிட்டியோடைய கேரக்டரை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் ஆட்ரிபியூட். ஸோ சிம்பிள் ஆட்ரிபியூட் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ த சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் cannot be separated. It will be having a single value for the entity. ஸோ சிம்பிள் ஆட்ரிபியூட் அப்படின்னும் போது ஸோ அதோடைய என்டிட்டி வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் let us consider the name as the attribute for the entity employee. ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு என்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆட்ரிபியூட் வந்து நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஹியர் த வேல்யூஸ் ஃபார் தட் ஆட்ரிபியூட் இஸ் எ சிங்கிள் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூஸையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே,
இதான் வந்து சிம்பிள் attribute. Next வந்து composite attributes. The composite attributes can be subdivided into simple attributes without change in the meaning of the attribute. So example, in the above diagram, the employee is the entity with the composite attribute name which are subdivided into two attributes, first name and last name. So in the first name and last name இதுதான் என்ன அப்படின்னா composite attributes அப்படின்றாங்க. ஓகேவா? attributes without change in the meaning of that attributes. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா single value attributes. So single value attributes அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து